லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போது இந்த சூப்பரான சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்க கோகனட் ரைஸ், அதாவது தேங்காய் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. எனக்கு நிலக்கடலை போட்டால் ரொம்பவுமே இஷ்டம், அதனால நிலக்கடலை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிட்டோம். கூடவே முந்திரி, இந்த ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் அண்ட் கிறிஸ்பி கொடுக்கும். அது கூடவே வரமிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான். ஸோ இது செய்யறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போதும். பிஸி டேஸ்க்கெல்லாம் ஒரு சிம்பிளான ரெசிபியாக இருக்கும். ட்ராவல் டைமிங்லலாம் இந்த ரெசிபி கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் தேவையான உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு நிறைய பேர் அதுலேயே அப்பளம் போட்டும் செய்வாங்க. சிலர் சைடிஷ்ஷாக உருளைக்கிழங்கு இல்லை ஊறுகாய் அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. பட் எனக்குமே அப்பளத்தை நம்ம இதுலேயே உடச்சி போட்டு செஞ்சாலுமே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் தேங்காய் சாதத்துக்கு என்ன சைடிஷ்ஷை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக துருவின கோகோனட், ட்ரை கோகோனட்டும் ஓகே தான், பட் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக துருவினது இருந்தால் இன்னுமே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து போட்டு வச்சு நல்லா கிளறிக்கலாம். ஸோ இந்த ஈஸி ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி முடித்தாலே நம்மளுக்கு டேஸ்டி அண்ட் சிம்பிளான கோகோனட் ரைஸ் முடிஞ்சு. ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நான் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னொரு விஷயம், எவ்ரி சண்டே லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.